திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் தலபுராணம் என்ன? ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதிட்டனர். அவர்களின் அகந்தையை அடக்க சிவபெருமான் திடீரென முடிவில்லாத ஜோதி தூண் வடிவில் தோன்றினார். அந்த ஜோதி எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆழம் என்று யாராலும் அறிய முடியவில்லை. அதன் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்றனர். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அந்த ஜோதி தூணின் அடியை தேடி கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து அதன் முடியை தேடினார். 1000 ஆண்டுகள் தேடியும் அந்த ஜோதி தூணின் முடிவை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டு சிவபெருமானின் மகிமையை ஏற்றார். ஆனால் பிரம்மா தாழம்பூவை சாட்சியாக காட்டி பொய் கூறினார். இதனால் சிவபெருமான் கோபித்து பிரம்மாவுக்கு பூமியில் தனியாக கோவில் இருக்காது என்று சாபமளித்தார். மேலும் தாழம்பூவை சிவபூஜையில் பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். பின்னர் அந்த முடிவில்லாத ஜோதி தூண் திருவண்ணாமலை மலையாக மாறியது. அந்த மலையின் அடிவாரத்தில் இன்று அருள் பாலிக்கும் கோவில்தான் அருணாச்சலேஸ்வரர் கோவில். இந்த அதிசய நிகழ்வை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபத்தை காண உலகம் முழுவதுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையை தரிசிக்க வருகின்றனர். ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக தகவலை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.